தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உதயநிதி பதவி பறிப்பு ஓபிஎஸ் தலைவராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தார். அவருக்கு தேர்தலுக்கு பிறகு எந்த ஒரு பதவியும் வழங்கப்படவில்லை. கட்சி பதவி எதுவும் வழங்கப்படவில்லை. போடி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக தோல்வியடைந்தது. திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்றது. அதில் ஓபிஎஸும் ஒருவர். ஆனால் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக வயதில் இளையவரான உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். இது வயதில் மூத்த எம்எல்ஏக்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை தந்துள்ளது. உதயநிதிக்கு கீழ் தாங்கள் பணிபுரிவதா என்று அவர்கள் கருத ஆரம்பித்துள்ளனர். தற்பொழுது உதயநிதியின் செயல்பாடுகளும் திருப்திகரமாக இல்லை. மேலும் ஓபிஎஸ் தனக்கு பதவி எதுவும் வழங்காததால் அவர் கட்சி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் பணிகள் திருப்திகரமாக இல்லை. ஆகவே உதயநிதி ஸ்டாலினை நீக்கிவிட்டு ஓபிஎஸ்ஐ சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக்கலாமா என்று மு.க. ஸ்டாலின் திட்டமிடுவதாக கூறப்படுகிறது. மேலும் ஓபிஎஸ் தமிழக வெற்றி கழகத்தில் செல்வதற்கு தடுப்பதற்கும் பயன்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆகவே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் பதவி பறிக்கப்படலாம். ஓபிஎஸ் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஓபிஎஸ்ஐ சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக நியமித்தால் திமுகவின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். ஜோசப் விஜய்க்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் இருக்கும் என்று மு.க. ஸ்டாலின் கருதுகிறார். ஓபிஎஸ் அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர். அவருக்கு அந்த பதவி பொருத்தமாக இருக்கும் என்று மு.க. ஸ்டாலின் கருதுகிறார்.